பிரியாணி பண்ணுறதுக்கு மட்டன் 1.5 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். மட்டன் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை கலந்து விட்டுறலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா குழைய விடாமல் இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பிரியாணி தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 400 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 7 போல் கிராம்பு, 7 ஏலக்காய், அதே போல் 7 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். அடுத்ததாக கல்பாசி, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, அடுத்ததாக 750 கிராம் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பச்சை மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்துட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 6 பட்டை, 6 கிராம்பு, 6 ஏலக்காய், ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம். அதையும் வதங்கினதுக்கப்புறமா அடுத்ததாக இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். காரம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துலாம். 1.5 கிலோ நம்ம வந்து 1.5 கிலோ மட்டன், 1.5 கிலோ அரிசி சேர்க்க போகிறதுனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்குறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து 200 கிராம் தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கிடலாம். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா மட்டன், அதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடலாம். நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ வதக்கிறப்ப வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை. அப்படியே ஒரு 10 நிமிஷம் கிட்ட வதக்கலாம். அதுக்கு முன்னாடி தக்காளி வந்து ஒரு 250 கிராம் சேர்த்துட்டு மட்டனையும் தக்காளியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் கூட சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் வந்து ஒரு லெமனை புழிஞ்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். லெமன் போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம். நான் வந்து 1.5 கிலோ சீரக சம்பா அரிசி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன், அதையே தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அரிசி போட்டதுக்கப்புறம் அந்த மசாலா கூட நல்லா அரிசியை வந்து கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் தண்ணி இருந்தது, அதை சேர்த்துடலாம். மட்டன் தண்ணி 1 கிண்ணம் ஊற்றியாச்சு. அடுத்து ஒரு அரை கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கரெக்டாக 1.5 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 கிலோ அரிசி வந்து இந்த கிண்ணத்தில் 1.5 கிண்ணமாக நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். அதில் தான் நம்ம வந்து கரெக்டாக 1.5 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கிறப்போ உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அந்த தண்ணியில் உப்பு இருக்கும். அதனால் உப்பு வந்து கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். உப்பு போட்டு நல்லா கிளறியாச்சு. அடுப்பை வந்து இந்த டைமில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றிரும். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். நம்ம வந்து அரிசி வேகிறது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியிலேயே வேக வைக்கக்கூடாது, நம்ம தம் வச்சு வேக வைக்கிறதுல தான் பிரியாணி வந்து நல்லா வேகும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தம் வைக்கிறதுக்காக ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி எடுத்து வச்சிடலாம். நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. இப்போ வாழை இலை போட்டு மூடிக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தம்மில் வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி பிரியாணி ஓரளவுக்கு 3/4 பக்குவத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும். நம்ம அரிசி வந்து ரொம்ப குலைவாக நல்லா நம்ம எப்பயுமே சாதம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வேக வச்சோம்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி நல்லா உதிரியாக கொஞ்சம் அந்த பக்குவம் வந்து கம்மியாக இருந்தால் தான் நம்ம பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீலே இருக்கும். அதனால ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, நம்ம தம்மில் தான் வேக வைக்கணும். அதனால மெயினாக நீங்கள் தம் வச்சே பிரியாணியை வேக வைங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மறுபடியும் அந்த ரைஸை வந்து சமப்படுத்திட்டு வாழை இலை போட்டு மூடிடலாம்.
மூடிட்டு இப்போ வந்து பிரியாணியை இறக்கிடலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் நம்ம ஹோட்டல் போல் ஒரு பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு இதில் மல்லி சேர்த்துக்கலாம். 1 2 3, இதில் 3 ஸ்பூன் மல்லி, சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 6 வரமிளகாய், கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை வறுத்தெடுத்துடலாம். வறுத்தாச்சு, இப்போ மாற்றி வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 10லேருந்து ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 7-8 வெள்ளை பூண்டு, இந்த மாதிரி ஒரு 4 இஞ்சி துண்டு, இதையும் வதக்கிடலாம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சியெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு துண்டு தேங்காய், அதையும் வதக்கிடலாம். அவ்வளோதான். தேங்காய் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதையும் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக 1 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் பாதி சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். மட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். இந்த டைமில் காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டு இது போல் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் மறுபடியும் இந்த அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு வேக வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால எப்போயுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக வற்றாது. நம்ம ஊற்றினபடி அப்படியே இருக்கும். நம்ம அதனால் என்ன பண்ணோம், மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வெந்துருச்சு. சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். எலும்பில்லாத மட்டனாக 1/2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதே குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மட்டன் முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம அதில் தண்ணி ஊற்றிட்டு அதை கலந்து விட்டுட்டால் போதும். நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் கம்மியாகவே தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 6 விசில் வரைக்கும் வேக வச்சு இறக்கிக்கலாம். 6 விசில் விட்டு மட்டன் வேக வச்சு இறக்கிட்டோம். பாருங்கள், சூப்பராக மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாய் வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கிக்கிட்டால் போதும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன்,
மசாலாவும் வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல, 1 நிமிஷம் வதக்கிட்டு அதில் நம்ம வேக வச்ச மட்டனை மட்டும் அந்த தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா கூட சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அடுத்து நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை இந்த மட்டனில் ஊற்றிடலாம். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் மூடி வச்சாலுமே அப்பப்போ எடுத்து நீங்கள் கிளறி விட்டு அப்படி மூடி வச்சிங்கன்னா தான் நல்லா மட்டன் 2 பக்கமும் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா வேகும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வத்திருச்சு பாருங்கள், நல்லா அந்த ட்ரை ஆகிற மாதிரி வந்துருச்சு. இன்னும் உங்களுக்கு இதை வறுக்கணுன்னா கூட நீங்கள் வறுத்துக்கலாம், இல்லை இதோட எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். நான் இதோட எடுத்துட்றேன். இறக்குறப்போ கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு அதை ஒரு கிளறிட்டு இப்போ இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான மட்டன் சுக்கா ரொம்ப ஈஸியான முறையில் ரெடி ஆயிடுச்சு. 1/2 கிலோ ஈரல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளித்து விட்டுறலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் நம்ம வேக வச்சோம். அதில் இருந்த தண்ணியெலாம் வற்றி பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஈரல் முங்குற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோ, இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி. அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம கரெக்டாக அந்த ஈரல் அளவுக்கு கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மூடி வச்சுருவோம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மட்டும் நல்லா பிரிஞ்சு வெந்துட்டுருக்கு. ஈரலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெந்துடும். அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கிட்டோம்னா போதும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டுருவோம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும்.